விருந்தினர்கள் வரவேற்று பிரதேச வைத்தியசாலையுடைய உத்தியோகத்தர்கள், பிரதேச வைத்தியசாலையுடைய நலன்புரி சங்கத்துடைய நிர்வாகிகள், இந்த நிகழ்வு மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே விருந்தினர்கள் மண்டபத்திற்குள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள், வரவேற்றப்படுகிறார்கள். கரங்களை தட்டி விருந்தினர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுடைய அடுத்த நிகழ்வு அவர்களாலே முதலாவது மங்கள விளக்கு ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நாளினுடைய தலைவரும் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரியுமாகிய வைத்திய கலாநிதி காந்தநேசன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்கிறார்கள். தொடர்ந்து மானிப்பாய் பிரதேசத்தினுடைய போலீஸ் பொறுப்பு அதிகாரி, உப பொறுப்பு அதிகாரி மதிப்பார்ந்த திரு ஆரியரசன் அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து சண்டிலிப்பாய் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர்களுடைய சார்பிலே பொது சுகாதார பரிசோதகர் திரு கே பாலேந்திரகுமார் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த வைத்தியசாலையினுடைய வைத்தியர் மதிப்பார்ந்த திரு ராபின்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து தேசிய லொத்தர் சபையினுடைய பிராந்திய முகாமையாளர்கள் சார்பிலே ஒருவரை அன்போடு நாங்கள் அழைத்திருக்கிறோம். திருவாளர் சிவராஜா A133 கிராம. தொடர்ந்து மானிப்பாய் பிரதேச வைத்திய சாலையினுடைய நலன்புரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வரவேற்கின்றேன். அவர்களை மற்றும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற தேசிய லொத்தர் சபையின் பிராந்திய முகாமையாளர்கள் அனைவரையும் வருகை வரவேற்கின்றேன். மற்றும் நமது அழைப்பை வைத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அவர் சார்பாக உப போலீஸ் உத்தியோக அதிகாரி இங்கே ஆரியர்னா ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை அன்புடன் வருகை என வரவேற்கின்றோம். அடுத்து எஸ்பி ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட்டின் முகாமையாளர் திரு சாருஜன் அவர்களை வருகவென வரவேற்கின்றேன். மேலும் கிராம சேவையாளர்கள், வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், எமது நோயாளர் நலன்புரி சங்க உறுப்பினர்களே, நோயாளர் நலன்புரி சங்கம் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்குரிய நோக்கம், உங்கள் நோயாளர் நலன்புரி சங்கத்துக்குரிய நோக்கம் நோயாளர் நலன், வைத்தியசாலை அபிவிருத்தி. இந்த ரெண்டும் தான் எங்களுக்குரிய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நமது வைத்தியசாலைக்கு தேவையான மருந்து வசதிகளோ மருத்துவ உபகரண வசதிகளோ எங்களுக்கு மேலிடம், அதாவது சுகாதார திணைக்களத்தால் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில வேளைகளிலே சில மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் தட்டுப்பாடுகள் ஏற்படும். முக்கியமான மருந்துகள் இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் எங்களுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரிகளை அழைத்து இந்த மருந்து இல்லை, மக்களுக்கு இப்போ இந்த மருந்தன் பிறகு தான் இந்த மருந்தம் பிறகு, ஆகவே இந்த மருந்தை வேண்டி தாங்குவோன்னு சொல்லுவார். அப்போது நாங்கள் நலன்புரி சங்கத்தால் அந்த மருந்துகளை வாங்கி கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாட்டின் சகல வைத்தியசாலைகளிலும்
மருந்துக்கு பெருந்தட்டுப்பாடு ஏற்பட்டது. நீங்கள் சகலருக்கும் தெரிந்த விடயம், எங்கள் வைத்தியசாலையிலும் அப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது நாங்கள் பொதுமக்களிடமும் புலம்பெயர் உறவுகளிடமும் தொண்டு நிறுவனங்களிடமும் மதஸ்தாபனங்களிடம் வேண்டுகோள் விடுத்து கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வரையில் சேர்த்து அந்த நேரத்தில் எல்லா சகல வைத்தியசாலைகளும் வேறு வைத்தியசாலைகள் மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள். மருந்து தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு நாங்கள் அந்த வைத்தியசாலையை நடத்தினோம். இது சகலரும் அறிந்த உண்மை, அறியாதவர்களுக்காக சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக அபிவிருத்தி என்று சொல்லும் பொழுது இங்கே எங்களுக்கு தேவையான அபிவிருத்தி என்று சொல்லும் பொழுது இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பெரிய கட்டிடங்கள் இதுகளெல்லாம் எங்களுக்கு சுகாதார திணைக்களத்தாலேயும் அரசாங்கத்தாலேயும் அமைச்சு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அவசிய தேவையான சிறு சிறு கட்டிடங்கள் எங்களுக்கு இல்லை. பார்த்தா தெரியும், இங்கே இப்போவே எங்களுக்கு கட்ட வசதிகள் குறைவு, காணாமல் இல்லாத அவஸ்தைப்பட்டு கொண்டு நிற்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு வசதிகள் இல்லாதால் சிறு சிறு கட்டுமான பணிகளை நாங்கள் உருவாக்கினோம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்ற இந்த மண்டபம் கூட நோயாளர் நலம்புரி சங்கத்தால் அமைக்கப்பட்ட கட்டிடம் தான். அதே போல் அங்கே முன்னுக்கு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அந்த செட்டும் நாங்கள் போட்டது தான். நாங்கள் என்றால் பொதுமக்களின் நிதி பங்களிப்போடும் புலம்பெயர் உறவுகளின் பங்களிப்போடும் தான் நாங்கள் இதை செய்தாங்க. அப்புறம் அதே போல் அடுத்தது உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே இந்த வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற காணி நலம்புரி சங்கம் தான் வாங்கி கொடுத்து 16.25 பரப்பு காணி வாங்கி கொடுத்து இந்த வைத்தியசாலை இங்கே வந்தது. எல்லாம் அல்ல உத்துங்க மகாகணபதியின் பாத கமலங்களை பணிந்து என் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களோடு அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனின் மேல்நோக்கு ஆசைகளோடு இன்றைய நாள் இந்த இடத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கம் கூறுவதில் மகிழ்ச்சி. ரஞ்சித் நாடகார இலங்கை தேசிய லோத்தர் தலைவர்களே மற்றும் வரைய வந்திருக்கும் life will continue in Tamil for the other people. The Bharathan will translate it to in Sinhala. எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்த ஹாஸ்பிட்டல். அதை வந்து சின்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற வந்து நான் நிறைய எங்களோட கிளினிக் பேஷண்ட்ஸ் வந்து 150. இப்போ எங்களோட கிளினிக் வந்து 3500 தொடக்கம் 4000 கிளினிக் பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்கணும். 2 என்ஓஸ் மட்டும் இருக்கிறாங்க. இருக்கிறீங்க இந்த விழாவுக்கு வருகிற அனைத்து விருந்தினர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய பேச்சை பண்ணிக்கொள்கிறேன். அதாவது இந்த நுழம்புகளை கொடுக்கின்ற திட்டம் வந்து ஆரம்பத்திலே நலன்புரி சங்கத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்டது தர சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய கேட்டிருந்தார் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் 500 தருவதாக சொல்லியிருந்தோம். பிறகு பலருடைய விண்ணப்பம் அந்த சிங்கிள் நெட் அது வேண்டாம், டபுள் நெட் தர சொல்லி பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தை வழங்கி எங்களுடைய நலன்புரி சங்கத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். අද ඉතාම සන්තෝෂ දවසක්. මම යාපනයේ ප්‍රදේශ කීප අවස්ථාවක ඇවිල්ලා තිනවා මහා භාණ්ඩාගාරයේ වැඩ කරන නිලධාරියෙක් හැටියට විවිධ ව්‍යාපෘති සංවර්ධන ව්‍යාපෘති අධීක්ෂණය සඳහා. අද මේ අවස්ථාවට සහභාගී වීම සලකනවා ඉතාම වැදගත් කොට අවස්ථාවක් හැටියට. ජාතික ලොතරැයි මණ්ඩලය ගැන. ජාතික ලොතරැයි මණ්ඩලය කියන්නේ ශ්‍රී ලංකාව පුරාම සෑම ගමක් මුල්ලක් අස්සක් මුල්ලක් නෑර පැතිරුණු ආයතනයක්. විශ්වාසවන්ත ආයතනයක් සහ ජනතාවට වාසනාව අභිවෘද්ධිය ප්‍රාර්ථනාවන් ඉෂ්ට කිරීමට බැඳී සිටින ආයතනයක්. ஒரு நிறுவனமாக
மாத்திரமல்ல அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்குகின்ற ஒரு நிறுவனம். අපි ජාතික ලොතරැයි මණ්ඩලය මගින් ලොතරැයිපත් ඔබ වෙත සපයනවා වගේම අපි තවත් විශාල සමාජ සත්කාරක කාර්යයන් රාශියක්කට අපි කටයුතු කරනවා. විශේෂයෙන්ම මේ රටේ ආර්ථික සමාජීය අධ්‍යාපනික කුෂිකාර්මික සංවර්ධනය සඳහා අපි මේ ඔබ ලබා ගන්නා ටිකට් පත් වලින් යම් කිසි මුදල් කොටසක් මහ භාණ්ඩාගාරයට එහෙම නැත්නම් රජයට ලබා දෙනවා. ඒ වගේම ඔබ ලබා ගන්නා ටිකට් පත් වලින් භාගයකට ඒ වටිනාකමින් රුපියල් 40 නම් 20ක් වගේ වැඩි මුදලක් 20කටත් වඩා වැඩි මුදලක් අපි මේ ලොතරැයිපත් මිලදී අරගෙන දිනුම් අය ලබන තෑග සඳහා අපි වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම ඉතුරු ප්‍රමාණයෙන් අපි මේ රටේ අපි අඳුනාගත්ත ජනතාවගේ ගැටලු දුෂ්කරතා ඒ වගේම ආගමික ස්ථාන සියලුම ආගම් බෞද්ධ වෙන්න පුළුවන්, හින්දු වෙන්න පුළුවන්, ක්‍රිස්තියානි වෙන්න පුළුවන්, ඒ වගේ ඒවා පීඩා කටයුතු සමාජයේ ජනතාව යම් ගැටලුවකට මුහුණ පාලා තිනවා නම් ඒ ගැටලුව අපි අඳුනගෙන ඒ ගැටලුවට යම් කිසි විසඳුමක් ලබා දීම සඳහා අපි දැඩි උත්සාහයක කටයුතු කරනවා. අපි කටයුතු කළා තියෙනවා මේ දක්වා. විශේෂ තෑග එහෙම නැත්නම් පළමු තෑග ෆස්ට් ප්‍රයිස් කියන සුපර් ප්‍රයිස් කියන තෑග මේ වෙනකොට 45කට අධික ප්‍රමාණයක් අපි प्रशांत विदुरा, केनिशन विदुरा, केनिशन विदुरा, साबिश कुमार जीएम मालिनी, प्रकाशिनी, शिवकुमार प्रकाशिनी नहीं कुटुंब जयमालिनी कुटुंब शिवकुमार प्रकाशिनी, शिवकुमार प्रकाशिनी இதுவரை நேரமும் நுழைந்துகளை வழங்கிய பணிப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து கவிராஜ், பொன்னுத்துறை இந்திரவேல், தர்மராசா நலாயினி, காசிலிங்கம் புவனேஸ்வரி, சர்வானந்தன் அகல்யா, இதுவரை நுழைவுகளை வழங்கிய திரு மதன்ராஜ், நிமல்சன் ரம்யா, தேவேந்திரன் மதன்ராஜ், நிமல்சன் ரம்யா, அழகு சத்யசீலன் வழங்கி கௌரவிக்க பொது சுகாதார பரிசோதகர் அவர்கள் மதிப்பார்ந்த திரு பாலேந்திரகுமார் அவர்களை ராசமணி விநாயகமூர்த்தி இதுவரை நுழைந்து விலைகளை வழங்கிய ஸ்பேஸ்